ஓம் ஸ்ரீமாத்ரே நமः. வந்தே கஜேந்திரவதனம் வாமாங்காரூடவல்லபாஸ்லிஷ்டம் குங்குமபராகசோணம் குவலயினீஜாரகோரகாபீடம் குருப்ரம்மா குருவிஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. பிரணமாமி தக்ஷிணாமூர்த்தி வியாசசங்கரரூபிணம் ஜோதிர்மயம் குரும் ஸ்ரீமத் சந்திரசேகர சரஸ்வதி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமः. ஓம் ஸ்ரீமாத்ரே நமः. இன்னைக்கு 52வது திருநாமம் பார்க்கலாம். ஓம் சிவ காமேஸ்வராங்கஸ்தாயை நமः. சிவ காமேஸ்வர அங்கஸ்தா, அதாவது அம்பாள் சிவனின் ஒரு அங்கத்தில் இருப்பவள். காமேஸ்வரியான அம்பாள் காமேஸ்வரரான தனது பர்த்தாவின் இடது திரு தொடையில் அமர்ந்திருக்கிறாள். அவருடைய அங்கத்தில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறாள். இந்த கோலத்தான் நம்ம அர்த்தநாரீஸ்வரர் கோலம் அப்படின்னு சொல்றோம். அவரோடு இணைந்து அவரின் ஒரு பாகமாக வாம பாகத்தில் அமர்ந்திருப்பவள், அவருடைய ஒரு அங்கமாகவே தன்னை பொருத்தி கொண்டவள். சிவகாமேஸ்வராங்கஸ்தாயை நமः. அடுத்து 53வது நாமம். ஓம் சிவாயை நமः. சிவா என்கிற நாமம் அம்பாளை குறிக்கின்றது. சிவ என்றால் பரமேஸ்வரனை குறிக்கும். சிவபெருமானுக்கு ஈடாக அம்பாளுக்கும் 3 கண்கள், சந்திரகலை இருக்கின்றது. அவரின் அங்கமாக அமர்ந்தவள் அம்பாள் சிவனின் இடது பாகத்தில் சக்தியாகவும் வலது பாகத்தில் சிவனாகவும் இருக்கிறாள். சிவசக்தி இரண்டும் சேர்ந்த ஒரே ஸ்வரூபம். சிவனுக்குரிய சிறப்புகள் அனைத்தும் அம்பாளிடமும் இருப்பதால் அம்பாளை சிவா என்கிற நாமம் அலங்கரிக்கிறது. ஓம் சிவாயை நமः. சிவ சிவ அப்படின்னு சொன்னா ஈசனை குறிக்கும். சிவான்னு தீர்க்கமா சொன்னா அது அம்பாளை குறிக்கும் நாமம். அடுத்த நாமம் 54வது. ஓம் ஸ்வாதீன வல்லபாயை நமः. ஸ்வ ஆதீன வல்லபா, தன்வயப்பட்ட. ஸ்வாதீன அப்படின்னா தன்வயப்பட்ட, வல்லபா மணாளனை கொண்டவள். அதாவது அம்பாள் தன் கணவரை தன்வயப்பட்டவராக வைத்திருக்கிறாள். பராசக்தியோடு பரமசிவன் கூடியிருக்கும் போதுதான் உலகத்துல சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், அனுகிரகம் எல்லாம் செய்ய முடியறது. இவற்றை செய்து ஈஸ்வரன் தன்னிடம் உள்ள ஈஸ்வரத்துவம் என்பதை காட்டிக்கொள்ள முடிகிறது. அம்பாளோட சக்தியோட சேரும் பொழுதுதான் இத்தனையும் செய்ய முடிகிறது. அதனால தேவி ஈஸ்வரனை தன்னுடைய சுவாதீனத்தில் தனக்கு அடங்கியவராக தான் வசீகரித்து அவரை வைத்து கொண்டிருக்கிறார். சக்தியின்றேல் சிவன் இல்லை அப்படின்னு ஒரு சொல் இருக்கே. ஆக சிவனை இயக்கும், அவரை அசைக்கும், இயங்க வைக்கும் ஆற்றலாக சக்தியாக இருப்பவள் அம்பாள். சிவத்தை ஆட்டுவிக்கிறாள், செயல்பட வைக்கிறாள் என்ற பொருள்படும் இந்த நாமா ஸ்வாதீன வல்லபாயை நமக. தனக்கு வசப்பட்டவராக தன் கணவரை வைத்திருப்பவள், அவரை செயல்பட வைப்பவர் என்ற அற்புதமான நாமம் இது. அடுத்து 55வது நாமம்.
சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தாயை நமஹ. சுமேரு ப்ளஸ் மத்திய ப்ளஸ் ஸ்ருங்கஸ்தா. சுமேருங்கிறது மேருமலை, மத்திய நடுவில், ஸ்ருங்கஸ்தா ஸ்ருங்கம்னா சிகரம், சிகரத்தில் இருப்பவள், மேருமலையின் நடுவில் உள்ள சிகரத்தில் இருப்பவள். இந்த மேருமலை வடதிசையில் இருக்கு, இமயமலை பக்கம் இருக்கு. அந்த மேருமலைக்கு 4 சிகரங்கள் இருக்கு. அதுல 3 சிகரங்கள் ஒரே உயரம், மத்தியில 4வது சிகரம் கொஞ்சம் உயரமாக இருக்கும். அதில்தான் அம்பாள் வீற்றிருக்கிறாள். தன்னுடைய இருப்பிடமாக அந்த இடத்தில்தான் அம்பாள் இருக்கிறாள். இப்போ இனி 55, 56, 57 ஏதோ இந்த 3 நாமாவும் அம்பாளுடைய இருப்பிடத்தை எங்கு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமங்கள். அடுத்தது 56வது நாமம் ஸ்ரீமன் நகர நாயிகாயை நமஹ. பெருமைக்குரிய ஸ்ரீபுரத்தின் அரசியாக இருப்பவளே உனக்கு நமஸ்காரம். இந்த நாமத்துடைய அர்த்தம், சுமேரு மலையில நடுப்புற இருக்கும் உயரமான சிகரம், அதுல ஸ்ரீபுரம் அப்படின்னு அம்பாளுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அதோட பேரு ஸ்ரீபுரம். பொத்தாம்புதுவா சுமேரு மலையில இருக்கா அப்படின்னு நம்ம படித்தோம். அந்த சுமேரு மலையில சிகரத்துல எங்க இருக்கா? அந்த சிகரத்துல ஸ்ரீபுரம்ங்கிற நகரத்துல அவள் வாசம் செய்கிறாள் அப்படின்னு சொல்றதுதான் இந்த நாமம், ஸ்ரீமன் நகர நாயிகாயை நமஹா. அடுத்தது 57வது நாமம் சிந்தாமணி கிருஹாந்தஸ்தாயை நமஹ. சிந்தாமணி கிருஹ அந்தஸ்தா, அதாவது அம்பாள் ஸ்ரீபுரம் என்கிற நகரத்தில் இருக்கா. அந்த இடத்துல சிந்தாமணி என்கிற கிரகத்தில் அம்பாள் வீற்றிருக்கிறாள். ஆக அம்பாளுடைய இருக்கும் அந்த மாளிகைக்கு பெயர் சிந்தாமணி கிரகம். சிந்தாமணி என்கிறது ஒரு கல் வடிவம் இல்லையா? தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கல், கல்பக விருட்சம் போல இது சிந்தாமணி ஒரு ரத்னக்கல், கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கல். அது அந்த கல்லுடைய கோட்டையில, அந்த கற்களால் ஆன அந்த கோட்டையில், அந்த கிரகத்தில் அம்பாள் வீற்றிருக்கிறாள். அதில் அமர்ந்திருக்கும் அம்பாளு அனைத்து வரங்களையும் அளிப்பவள். அம்பிகை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் அப்படின்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு. அப்படி வரங்களை கொடுக்கக்கூடியவள் அம்பாள். அதற்கு அவளுக்கு அனுகூலமாக இருப்பது போல் அந்த சிந்தாமணி கிரகம் இருக்கிறது. சிந்தாமணி கிரகாந்தஸ்தாயை நமஹா. இதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்றான். சிந்த அப்படின்னா எண்ணம், நம்மளுடைய மனதில் தோன்றும் எண்ணங்கள். ஓகே, நாம் சிந்தித்த, நாம் விரும்பிய பொருளை எல்லோருக்கும் அருளும் மந்திரங்களில் இருப்பவள். நம்ம எதையாவது ஒன்று விரும்பி அதுக்கேற்ற மந்திரங்களை சொல்லும் போது நமக்கு அனுகிரகம் செய்கிறாள். எம் எம் சிந்தையதே காமம் தம் தம் பிராப்னோதி நிச்சிதம். தேவி மகாத்மியத்துல வரக்கூடிய ஒரு நாமம். ஆக யார் யார் என்னென்ன நினைக்கிறாளோ அது தர்மமான எண்ணமா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதை அருளும் அம்பாள். அவள் சிந்தாமணி கிரகத்தில் வசிக்கிறாள். ஆக நம் எண்ணங்களுக்குள் வசிக்கிறாள். சிந்தாமணி பிளஸ் கிரகா பிளஸ் அந்தஸ்தாயை அப்படி எடுத்தோம்னா நம் எண்ணங்களுக்குள் வசிக்கிறாள். நம் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் பேரருளாக, பெரும் வரமாக அம்பாள் இருக்கிறாள். அதை சொல்லக்கூடிய அற்புதமான நாமம் சிந்தாமணி கிரகாந்தஸ்தாயை நமஹாம். அடுத்தது 58வது நாமம்
பஞ்ச பிரம்மாசனஸ்திதாயை நமஹ. பஞ்ச ப்ளஸ் பிரம்ம ப்ளஸ் ஆசன ஸ்திதாயை நமஹ. அதாவது பஞ்ச பிரம்மத்தை தன்னுடைய ஆசனமாக கொண்டவள். 4 கால்கள் ஒரு பீடம் கொண்ட ஆசனத்தில் அம்பாள் அமர்ந்திருக்கிறாள். சரி, இந்த 4 கால்களாக யார் இருக்கா? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன். இவர்கள் 4 கால்களாக அம்பாளுடைய ஆசனத்தை தாங்கிக் கொண்டிருக்க, சதாசிவன் அம்பாள் அமரும் பீட்டமாக இருக்கிறார். அம்பாள் அமரக்கூடிய பீட்டமாக இருக்கிறார். அம்பாள் இந்த சதாசிவ பீட்டத்தில் அமர்ந்து கொண்டு அனுக்கிரகம் செய்கிறாள். பிரம்மாவை படைத்தல் தொழிலுக்கும், விஷ்ணுவை காக்கும் தொழிலுக்கும், ருத்ரனை சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தவர், ருத்ரனை அழிக்கும் தொழிலுக்கும், மகேஸ்வரனை மாயை உண்டாக்கி உலக வாழ்க்கையில் ஜீவர்களை ஈடுபட வைப்பதற்கும், அடுத்தது பீட்டமாக சதாசிவனை அதாவது அனுக்கிரகம் செய்வதற்கும் அம்பாள் நியமித்திருக்கிறாள். இப்படிப்பட்ட சிம்ஹாசனத்தில் அமர்ந்து கொண்டு அவர்களை எல்லாம் செயல்புரிய வைத்து அனுக்கிரகம் செய்கிறாள். இதுவே அவள் அமரும் சிம்மாசனத்தின் சிம்மாசனம். இப்படி தேவி 5 தன்மைகளை தன் ஆசனமாக ஏற்று அதன் மூலம் அவற்றை ஆள்பவளாகவும், தான் படைத்த அத்தனை ஜீவர்களுக்கும் அனுக்கிரகம் செய்பவளாகவும் திகழ்கிறாள். ஓம் பஞ்ச பிரம்மாசனஸ்திதாயை நமஹ. 59வது நாமம். ஓம் மகா பத்மாடவி சம்ஸ்தாயை நமஹ. மகான மேன்மையான, பத்ம தாமரை, அடவி காடு, சம்ஸ்தாயை இருப்பவள், தாமரைகள் அடர்ந்த காட்டில் இருப்பவள். இந்த தாமரை காடு எங்க இருக்கு? சாதகனுடைய குண்டலினின் சக்தி கடைசியாக நிலை பெறும் இடத்திற்கு பெயர் சஹஸ்ராரம். தட் இஸ், ஆயிரக்கணக்கான இதழ்கள் கொண்ட தாமரைகள் ஒரு காடு போல் நிறைந்த இடத்தில் திகழ்பவள் அம்பாள். மகா பத்மாடவி சம்ஸ்தாயை நமக. 6 சக்கரம் இருக்கு இல்லையா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா. இப்படி சாதகன் குண்டலினி சக்தியை படிப்படியாக ஏற்றி கடைசியில் சஹஸ்ராரம் என்கிற ஸ்தானத்தில் இந்த குண்டலினி சக்தியை நிலை நிறுத்துகிறான். அங்கு அம்பாள் சிவசக்தி ரூபமாக காட்சி தருகிறாள். ஆக அந்த சஹஸ்ராரம் 1000 இதழ்களை கொண்ட தாமிர பூவில் அம்பாள் வீற்றிருக்கிறாள். சாதகனுக்கு அருள் புரிகிறாள். அதை சொல்லக்கூடிய நாமம் இது. ஓம் மகா பத்மாடவி சம்ஸ்தாயை நமஹ. 60வது நாமா. ஓம் கதம்பவன வாசின்யை நமஹ. கதம்ப வனத்தில் வசிப்பவள். அம்பாளுக்கு மிகவும் பிடித்தது கடம்ப மரங்கள், கடம்ப பூக்கள், கடம்பவன சுந்தரி ஆக இருப்பவள். அம்பாளின் சிந்தாமணி கிரகத்தை சுற்றி கடம்ப மலர்கள் உள்ளனவாம். ஆக இந்த கடம்ப மரங்கள் அடர்ந்த இடத்தில் அம்பாள் இருக்கிறாள் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த நாமம் வருது. மதுரை ஆண்ட குலசேகர பாண்டியன் தற்செயலாக குதிரையில பிரயாணம் பண்ணும்போது கடம்ப மரங்கள் அடர்ந்த காட்டை பார்க்குறான். இது அம்பாளுக்கு பிடிச்சதாச்சே, மிகவும் பிடித்த மரங்கள் அடர்ந்த இடமா இருக்கே இது அப்படின்னு உடனே அந்த இடத்துல மீனாட்சி அம்மனுடைய திருக்கோவிலை கட்டினாராம். இது திருவிளையாடல் புராணத்துல வருது.
அப்போ இந்த மதுரை மாநகரத்துக்கே கடம்பவனம் தான் பேரு. இன்னைக்கும் கோயில் வளாகத்துல இந்த மரம் இருக்கு. இது ஒரு ஸ்தல விருட்சமாக வணங்கப்படுகிறது. ஆக அம்பாள் கதம்பவன வாசின்யை. ரகஸ்யானாம் ரகஸ்யம் ச லலிதா பிரீதிதாயகம் அனேன சதிருஷம் ஸ்தோத்ரம் ந பூதம் ந பவிஷ்யதி சர்வரோக பிரசமனம் சர்வசம்பத் பிரவர்தனம் சர்வ அபமிருத்யு சமனம் காலமிருத்யு நிவாரணம் குஹ்யாதி குஹ்ய கோப்த்ரீத்வம் கிருண்ணாஸ்மத்கிருதம் ஜபம் சித்திர்பவது மே தேவி त्वत्प्रसादान्मयि स्थिरा. ஓம் ஸ்ரீதேவ்யை நமः. நாராயணாயேதி சமர்ப்பயாமி.